வாட்ஸ்அப் சைட்லேருந்து இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்குது. அது என்ன அப்டேட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சாம்சங்கோட S24 அல்ட்ரா மொபைல் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த ஏஐ ஃபீச்சரோட அந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைலில் வந்து ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே காலை வந்து லைவாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி இன்னொரு மொழிக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதாவது நம்ம தமிழ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தமிழில் பேசும்போது ஆப்போசிட்டில் உங்கள் ஒரு ஃப்ரெண்டு வந்து யாராச்சும் இங்கிலீஷோ ஹிந்தியோ இல்லை வேறு ஏதாச்சும் லாங்குவேஜில் இருக்கும்போது ஆப்போசிட் லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணும்போது நம்ம வந்து தமிழில் பேசும்போது ஆப்போசிட்டில் அகெயின்ஸ்டாக வந்து நமக்கு அது அங்கே இருக்கவங்களுக்கு ஹிந்தியில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும். சேம் ஏஐ ஃபீச்சர் தான் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுதான் வந்து ட்ரான்ஸ்லேட் மெத்தட். இந்த அப்டேட் வந்து பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாகவே கொஞ்சம் பார்க்கலாம். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வாட்ஸ்அப் வந்து நிறைய புது அப்டேட் வந்துட்டு இருக்குது. நேற்று கூட ஒரு அப்டேட் வந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்துருச்சு. இந்த அப்டேட் என்னென்னா வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் மெத்தட் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து வேறு லாங்குவேஜில் வந்து நமக்கு டைப் பண்ணி இல்லை வந்து வாய்ஸில் பண்ணும்போது நமக்கு இங்கே வந்து நமக்கு என்ன அது மொழியில் வந்து அவங்க செலக்ட் பண்ணி பண்ணுறாங்களோ அந்த மொழியில் நமக்கு ரிசீவ் ஆகும். நம்மளும் வந்து என்ன மொழியில் வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மொழியில் அவங்களுக்கு சென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கி நம்ம சென்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு அதே மொழியில் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிரும். இந்த மெத்தட் தான் வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ ரீசனாக வந்து அப்டேட்டாக வந்து கொண்டு வர போகிறாங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு உடனே இந்த அப்டேட் வேணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் வந்து ரீசெண்டாக அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்டேட்டில் இல்லைனா உங்களோட ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, இந்த அப்டேட் தான் ஏற்கனவே இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கீபோர்டில் தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட் மூலமாக தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து டிஃபால்ட்டாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஐக்கானவே கொடுத்து ட்ரான்ஸ்லேட் மெத்தடே அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் பெட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்து அந்த பெர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணாது. பட் இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது. அதாவது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். போக போக வந்து நாங்கள் லாங்குவேஜ் வந்து நீங்கள் இன்னும் லாங்குவேஜ் ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரான்ஸ்லேட் மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அதர் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சால் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ அப்கமிங் ஃபியூச்சர் வாட்ஸ்அப்லேருந்து என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு யாராச்சும் ஒருத்தவங்க வாய்ஸ் நோட் பண்ணும்போது நமக்கு அது அப்படியே வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருக்கிற அப்டேட்டும் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.